கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். Now mine eyes shall be open and mine ears attend unto the prayer that is made in this place. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த திருவார்த்தையின் மூலமாக இந்த வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த முழு இரவு ஜெபத்தில் நாங்கள் சிறு கூட்டமாக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் காணப்படுகிறோம். அப்பா கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட உம்முடைய வார்த்தையின் மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தாவே நீங்க பேசுங்க. ஒவ்வொரு இருதயத்துக்கு ஏற்றவாறு நீங்க பேசுங்க. உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும். கர்த்தாவே ஆண்டவருடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும். நீங்க பேசுங்க ஆண்டவர், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். சத்தத்தை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெப பகுதியில நீங்க ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணீங்க. முழு இதயத்தோடு கர்த்தரை நோக்கி ஒரு பாரத்தோடு வந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்தீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன? இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுற வார்த்தை என்ன? இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும், அவருடைய கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. நம்மளை காண்கிறார் நம்முடைய தேவன். அவர் பாருங்க, என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது. தேவனுடைய செவிகள் கவனிக்கிறது. நம்ம பிள்ளை விண்ணப்பம் பண்றத அவர் கவனிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஸ்தலத்துல சொல்லப்படுகிற ஒரு சின்ன ஜெபம் கூட வீண் போகாது. அவர் ஜெபங்களை கேட்டு நம்ம பண்ற ஜெபங்களை முதலாவது அவர் கவனிக்கிறார். அவருடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது. நம்ம படிச்சமே பாடல், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. இரவும் பகலும் இந்த ஸ்தலத்துல செய்யப்படும் ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஜெபத்தை காண்கிறவராய் இருக்கிறார். முதலாவது கர்த்தர் ஜெபத்தை காண்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் கவனிக்கிறது. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் சற்று நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் ஜெபம் கருத்தாய் ஜெபம் பண்றோமா? கருத்தாய் காணப்படுகிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் ஒருவரை பற்றி நாம் பார்க்கிறோம். நெகேமியாவின் ஜெபத்தை நாம் பார்க்கும்போது நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனத்தையும் சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு
கேட்கறதுக்கு பாத்தீங்களா, அவர் அந்த நெகேமியா ஜெபத்தை பாருங்களேன். வந்துட்டு அவர் சொல்றார், தன் பாவங்களையும் அறிக்கை செய்யறாரு. அடியனுடைய ஜெபத்தை கேட்கறதுக்கும் உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் கவனித்தும் இருப்பதாக. இந்த அப்படிதானே பாக்குறோம். செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. திறந்திருப்ப உங்க கண்கள் திறந்திருக்கட்டும் அப்பா. நான் ஜெபம் பண்றேன், அடியேன் உம்முடைய அடியேன் நான் ஜெபம் பண்றேன். உம்முடைய செவி கவனித்து இருந்தோம். அந்த இடத்துல பாக்குறோம், உம்முடைய செவிகள் கவனிக்கட்டும். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அவர் பாருங்க, ஜெபத்துல தன்னை தாழ்த்தணும். ஜெபத்துல தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், தன் பாவ அறிக்கை செய்கிறார். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். யாராயும் இப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்க, ஆண்டவர் என் தகப்பன், அந்த இடத்துல பார்க்கிறோம், பாவம் செஞ்சோம், என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நான் கெட்டவர்களாய் நடந்தோமாப்பா, நான் நீதிமான் இல்ல. உமக்கு முன்பாக எத்தனையோ தூரம் நான் உம்மை துக்கப்படுத்திருக்கிறேன். இந்த நெகேமியா பாருங்க இப்படி ஜெபிக்கிறார், நான் கெட்டவர்களாய் நடந்து கொண்டோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். கை கொள்ளாமல் போனோம் என்று பாவ அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம நினைக்கிறோம், பெரியோரா இருந்தாலும் சிறியோரா இருந்தாலும் நான் உணர்ந்து ஜெபம் பண்ற இந்த ஜெபத்தை உண்மையிலேயே ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஸ்தலத்துல செய்யப்படுற ஜெபத்திற்கும் அப்படி செவிகள் திறந்தவைகளா இருக்கிறது, அவருடைய கண்கள் நம்மை காண்கிறதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நெகேமியா பாருங்க தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது என்ன? கர்த்தர் ஜெபத்தை காண்கிறவர். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். ஒன்று நம்மளை காண்கிறார், இரண்டாவது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 65வது சங்கீதம் 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்பவர். நம்முடைய தேவன் எதை கேட்கிறாரா? ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாமிசமான யாவரும், யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டிருக்கு. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். மகனே மகளே, நீ ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை நான் ஒருபோதும் தள்ள மாட்டேன், உன் ஜெபத்தை நான் அற்பமா எண்ண மாட்டேன். மனுஷர் கூட ஜெபம் பண்றதை கேலி பண்ணுவாங்க, அற்பமா எண்ணுவாங்க. இந்த சிறியோரில் ஒருவரையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இன்னொரு இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். மாமிசமான யாவரும் உண்மையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, ஜெபம் செய்யும் போது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம் 19வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. மெய்யாகவே உண்மையாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 29வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம், கர்த்தர் நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான்களுடைய ஜெபத்தை என்றைக்கு நான் பாவ அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பாருங்க, அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரத்தை தருகிறார். அவர் நீதிமான்களா இருக்கிறோம். கர்த்தர் நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஜெபத்திற்கு உயிர் உண்டாக வேண்டும். ஒரு சிலர் ஜெபிக்கிறது தூக்கத்தோடு ஆழ்ந்த தூக்கத்துல ஜெபம் பண்றது நாம் பார்க்கிறோம். நம்ம ஜெபம் கருத்தா இருக்க வேண்டும். நம்ம எதற்காக நாம் ஜெபிக்கிறோம்,
என்ன பாயிண்ட் சொன்னாங்க, அதை நம்ம மனதுல வைத்து கருத்துடன் நாம் ஜெபிக்கணும். எலியா என்பவன் நம்மளை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் பண்ற ஜெபத்துக்கு உயிர் உண்டாகணும். நமக்கு கருத்தா ஜெபிக்கும் போது என்ன காரியத்துக்கு சொன்னாங்களோ அந்த காரியம் நிறைவேறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய ஜெபத்துக்கு உயிர் உண்டாகணும். கருத்தாய் நாம் இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஜெபத்துக்கு உயிர் காணப்பட வேண்டும். விசுவாசத்துடன் நாம் ஜெபிக்க வேண்டும். தன்னை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவன் ஜெபத்தை என்ன செய்கிறார்? கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது பார்க்கிறோம், கர்த்தர் ஜெபத்தை கவனிக்கிறவர். யார் யார் எப்படி ஜெபிக்கிறா? ஜெபம்ன்றது கூட வெட்கப்படுவாங்க. ஆண்டவர் கவனிக்கிறாருங்க. வேதம் அப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஜெபத்தை கவனிக்கிறவர். முதலாவது என்ன? ஜெபத்தை காண்கிறவர். இரண்டாவது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். மூன்றாவது கர்த்தர் ஜெபத்தை கவனிக்கிறவர். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெகேமியாவின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 11வது வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம், உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். சங்கீத புஸ்தகம் 86வது சங்கீதம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் ஜெபம் பண்றேன், கவனியும் அப்பா சொல்லிட்டு நம்ம உரிமையோடு நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, கர்த்தர் ஜெபத்தை கவனிக்கிறவர். பிறகு ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஆகவே நம்ம ஜெபம் தேவ ஜனத்தின் ஆயுதமாக இருக்கிறது. இந்த ஜெபத்தின் மூலமாக தேவனோடு பேசுற சிலாக்கியம் வேற யாருக்குமே இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை தவிர. இப்படி வெளிப்பாடு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆகவே ஜெபத்தின் மூலமாக அந்த வானத்தை இந்த பூமியை நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நாம் பேசுறோங்க ஜெபத்தின் மூலமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஜெபம் பண்றதுக்கு ஒரு நாளும் நாம் மறந்து போகக்கூடாது. ஜெபம் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு. ஜெபம் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கும். ஜெபம் ஒரு சபையை உயிர்ப்பிக்கும், சபையை பாதுகாக்கும். ஆகவே ஜெப ஆவி நிறைந்தவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கவனிக்கிறவராய் இருக்கிறார். நான்காவது, கர்த்தர் ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறவர் என்று நான் பரிசுத்த வேதாகமத்தில் நான் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனமும் 9லிருந்து 13 வரை நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, யோவான் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்து, இயேசுவே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சொல்லும் போது இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்முடைய ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறவர். யார் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது என்று சொல்ல முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏசப்பா பாருங்க, கற்றுக் கொடுக்கிறவர். கர்த்தர் ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இது பரமண்டல ஜெபம் முழுமையா எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? கைகளை ஒருத்துங்க. பார்க்காம சொல்லுங்க, பார்க்காம வாசிங்க பாப்போம். பரமண்டல ஜெபத்தை தெரிஞ்சவங்க சொல்லுங்க, ஆண்டவர் மகிமைப்படுவார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றைக்கு உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமைந்து ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். பாத்தீங்களா? அந்த ஜெபம் அதே மாதிரி உங்க பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணுமா, அவரவர பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும், ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கணும். இதுல கர்த்தர் பிரியப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள். ஏசப்பா சொன்னார், சிறு பிள்ளைகளை அதிகமாக தேவனுக்கு பிடிக்கும். ஆகவே உங்க பிள்ளைகளுக்கு இந்த பரமண்டல ஜெபங்களை நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல. எங்க செய்யப்படுது? பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஜெபம் பாருங்க, அருமையான ஜெபம். பரமண்டலத்தில் என்னதான் செய்யப்படுகிறது? எந்நேரமும் கோடி கோடியான தூதர்கள், என் தேவன் பரிசுத்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எந்நேரம் இரவும் பகலும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே பரலோகத்துல சந்தோஷமா இருக்கும், சந்தோஷம் உண்டாகும். பலவித ஆசீர்வாதங்கள் பரலோக ராஜ்யத்துல இருக்கு, சமாதானம் இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல பார்க்கிறோம், உம்முடைய சித்தம், வாசிங்க, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் என்ன செய்யட்டும், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாளைக்கு இல்ல, இன்று நீங்க தாங்க. அவரை எவ்வளவு சாப்பிடுவீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னைக்குரிய ஆகாரத்தை தாங்கப்பா, ஆகாரம் வேஸ்டா கீழே போட்டுறக்கூடாதுல. அதனால இன்று அவரவருக்கு எவ்வளவு, உங்க வீட்டுல யார் யாரு எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னு பெத்த தாய்க்கு தகப்பனுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாக்குறோம், அன்றன்று ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும், இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். கடனாளிகளுக்கு யாராவது நீங்க மன்னிக்கிறீங்களா? நீங்க மன்னிச்சா தான். அவங்க சொல்றாங்க, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? வாசிங்க தொடர்ந்து. எங்களை சோதனைக்கு உட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஒருபோதும் பாருங்க, சோதனைக்கு எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் இருங்கப்பா, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென் என்பது. ஹல்லேலூயா. ஆமென்னா என்ன? அப்படியே ஆக கடவுது பாருங்க. அப்படியே நீங்க ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா என்றால் தேவனுக்கே மகிமை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் மூவருக்கும் மகிமையை போர்க்குதே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், இந்த பரமண்டல ஜெபங்களை நீங்க மனப்பாடமா சொல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். ஐந்தாவது நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஜெபிக்க கட்டளையிடுகிறவர். தேவன் ஜெபிங்க கட்டளையிடுகிறவர். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்க வசனங்களை கவனித்துட்டு வரவே. முதலாவது என்ன? காண்கிறவர், ஜெபத்தை காண்கிறவர். இரண்டாவது கேட்கிறவர், கவனிக்கிறவர். ஐந்தாவது கர்த்தர் ஜெபிக்க கட்டளையிடுகிறவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆகவே இந்த ஆவி உற்சாகம் உள்ளது. எந்த அளவுக்கு ஜெபத்துக்குள்ளாக நீங்க கடந்து போயிடணும். போகும்போது உங்களை உயிர்ப்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவி உற்சாகம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இந்த நாட்களில் ஜெப ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜெபத்தில் நிரம்பி காணப்பட வேண்டும். ஜெபிப்பதற்கு உற்சாகத்தின் ஆவியால் நிரம்பி நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீங்க வீடுகளில் போய் உங்களுக்கு சொல்கிறேன், கருத்தோடு நீங்க ஜெபிக்க வேணும், சோர்ந்து போயிடக்கூடாது. வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கிறோமா?
சத்துருக்களை சிநேகிக்கிறேன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. யாரும் இல்லையா? சத்துருவை சிநேகிக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். நல்லா தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. யாரோ ஒரு சத்தம் கேட்கு. ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார் பாத்தீங்களா? என்ன சொல்றாரு? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆனா வசனத்தை படி நம்ம நடக்கிறோமா? அது மிகவும் அவசியம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சபிக்கிறவர்களை போய் நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா? இது என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? நம்ம நினைப்போம். ஆகவே இதெல்லாம் நம்ம இப்படி ஆசீர்வதிக்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட பக்குவத்தோடு இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா இருக்கணும். தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். ஜென்ம சுபாவம் இருக்கு வர ஒருத்தரை ஆசீர்வதிக்கவே முடியாது. இந்த ஜென்ம சுபாவம் நமக்குள்ள எழும்போம். அந்த மண்ணான மனுஷன் பாருங்க, இந்த சுயம் வரும், கோபம் வழியா வரும். அப்ப நம்ம பார்க்கிறோம், அப்ப ஆசீர்வதிக்க முடியாது நம்மளால. தேவனுடைய அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டால் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். நம்மளை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னாரே, நாம் எப்படி இருக்கிறோம்? உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நன்மை செய்யுங்கள். ஒருத்தன் பயக்கிறேன், அவனுக்கு நன்மை செய்யுங்க, அவர் ரட்சிக்கப்படுவான். அதான் ஆண்டவர் சும்மா சொல்லல. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்றோமா? துன்பப்படுத்துறவர்களுக்காக ஒளிந்து போகட்டும் என்று நம்ம ஜெபம் பண்றோமா? தேவனுடைய ஜெபத்துல கூட தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். அவர் பிரியப்படுகிற மாதிரி இருக்கணும். உன்னை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபம் பண்றோமா? துன்பங்கள் வரும்போது கர்த்தரை தாண்டி தாங்க அந்த துன்பங்கள் எல்லாம் அவருடைய பிசாசு அவருடைய அனுமதி கேட்டுதான் வரும். ஆகவே இந்த வசனத்தை கொண்டு நாம கரெக்டா புடம் விடுவார் ஆண்டவர். இதுல நாம் கரெக்டா இருக்கிறோமா அதை பார்ப்பார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த துன்பங்கள் மத்தியில் நம்ம பிள்ளை போகுதா எதிர்த்து பேசி ஜெபத்தின் மூலமா ஒரு சிலர் இந்த குடும்பம் அழிந்து போகட்டும் அப்படிலாம் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஒருபோதும் கேட்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஜெபம் ஆவியை ஒரு மனிதனுக்குள்ள தந்திருக்கிறார். உன்னை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணு. இந்த வசனத்தின்படி நம்ம நடந்து ஜெபிக்கும் போதுதான் அவர் பிரியப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபம் கூட அவருக்கு முன்பாக பிரியமுள்ளதாக காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அக்காலத்திலே நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆகவே இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபத்துல ஒரு சிலர் அன்னாலை போல அழுது புலம்பி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஒவ்வொருடைய ஒரு சொட்டு கண்ணீர் வீண் போகாது. கர்த்தர் கண்ணீரை அவர் காண்கிறார். இந்த கண்ணீர் வல்லமை உள்ளது. ஜெபத்துல நம்ம வீணா அழுகக்கூடாது. பாருங்க, ஜெபத்துல உண்மையாக அழுகணும். கர்த்தரை நோக்கி தேவையில்லாதக்கெல்லாம் நம்ம அழுதா சரீரத்தில் ரத்தம் குறையும். கண்ணீர் அதிகமா வீணாய் ஒரு மனிதன் இருக்காருன்னா உண்மையாக அழுகணும். தேவையில்லாததுக்கெல்லாம் அழுதா பலவீனப்பட்டு போயிருந்த சரீரம். நம்ம கண்ணீர் நம்ம அழுகிற கண்ணீர் விடுகிற கண்ணீர் வல்லமை உள்ளது. அந்த கண்ணீர் வீணா போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு சோதனை வரும்போதோ கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படலையா அவர்களுக்காக கண்ணீர் விட்டு நீ ஜெபிக்கணும். அவனை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணணும் கண்ணீர் விட்டு. இதெல்லாம் செய்யும் போது ஆண்டவர் பார்க்கிறார். தேவையில்லாததுக்கு அழுகுவாங்க. அந்த கண்ணீரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உண்மையோடு ஜெபத்துல கண்ணீர் விட்டு அழுகும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. ஸ்தோத்திரத்துடன். ஏன் ஸ்தோத்திரம் வருது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இந்த ஸ்தோத்திரம் சொல்றது கிருபை பெருகும், நமக்குள்ள பலன் உண்டாகும்.
அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகுமா, சண்டை பெருகுமா? கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஆகவே இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரங்களை பண்ணி தேவனுடைய கிருபையை, அளவில்லாத கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு, ஏன் அதிகாலையில நம்ம தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துறோம். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண தேவனை மகிமைப்படுத்த, அவருக்கு நன்றி சொல்லும் போது கிருபைகள் நமக்கு அளவில்லாத கிருபையை, புது புது கிருபைகளை தந்து வழி நடத்துகிறார். ஜெபம் பண்ணும் போது நம்ம சோர்ந்து போக மாட்டோம், சரீரம் பலவீனப்பட்டு போகாது. ஒரு சிலர் பாருங்க மொழிங்கால் படிக்கிட்டு உற்சாகத்துடன் ஜெபம் பண்றதை பார்க்கிறோம். அதுக்கெல்லாம் என்னன்னா, எல்லாருக்கும் இந்த கிருபை இருக்காது. அந்த கிருபையை நான் விரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். முழங்கால் ஜெபத்துல அடுத்து நாம் பார்க்க போறோம். முழங்கால் ஜெபத்துல அவ்வளவு வல்லமை இருக்கு. வலது கரத்தை நெடுமுழங்கால் நின்று வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கும் போது கை வலிக்கும் பாருங்க. அப்படி ஜெபிக்கும் போது பெரிய ஒரு வல்லமை இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட பெரிய காரியத்தையும் கூட முழங்கால் ஜெபத்துல நீங்க சாதிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடணுமா? அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. மிகவும் பலனுள்ளதா இருக்கிறதுங்க. நம்ம நினைக்கிறோம் நீங்க பண்ற ஜெபம் நம்ம பலன் உண்டாகும், பெரிய பலன் உள்ளதா இருக்கு, வல்லமை உள்ளதா இருக்கு. நம்ம கண்ணு பார்க்க முடியாது. நம்ம பண்ற ஜெபம் எவ்வளவு வல்லமையை கொடுத்து ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பரிசுத்த வேதாகமத்துல அநேக இடங்கள்ல நாம் பார்க்கிறோம். ஆகவே மிகவும் ஊக்கமாய் இந்த இடத்துல பார்க்கிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் தான் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். 6வது என்ன? கர்த்தர் ஜெபத்தை தள்ளாதவர். நம்முடைய தேவன் ஜெபத்தை தள்ளாத தேவனாய் இருக்கிறார். 6வது என்ன? கர்த்தர் ஜெபத்தை தள்ளாதவராய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 66வது சங்கீதம் 20வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பாருங்க இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்றத பார்க்கிறோம். என் ஜெபத்தை தள்ளாமலும், உன் ஜெபம் வேண்டாம் போன்னு ஒரு ஓரமா ஒதுக்கலங்க. மனுஷர் நம்மளை ஒதுக்கி வைக்கலாம், ஆனா நம்முடைய தேவன் அப்படி இல்லை. நாம் பண்ற ஜெபம் ஒரு நாளும் வீணா போகாது. என் ஜெபத்தை என் தேவன் தள்ளவில்லை, தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் நம்ம ஜெபத்தை தள்ள மாட்டார். என் ஜனமே, நீ பண்ணுகிற அந்த ஜெபத்தை அவர் தள்ளாமலும் உன் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். தமது கிருபையை உன்னை விட்டு அவர் விலக்காமலும் இருந்தார். இந்த தாவீது ராஜா இப்படியாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 7வது, கர்த்தர் ஜெபத்தை வெறுக்காதவர். நம்ம ஜெபத்தை ஒருபோதும் வெறுக்க மாட்டார். ஒரு சிலர் உன் ஜெபமாவது அதப்போ சொல்லிட்டு வெறுத்துருவாங்க. ஆனா தேவன் கர்த்தர் ஜெபத்தை வெறுக்காதவராய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 102வது சங்கீதம் 16வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். உம்முடைய ஊழியக்காரர். சங்கீத புஸ்தகம் 102 16வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல். பாருங்க, ஆண்டவர் ஆமா உன் ஜெபம் போட்டும், கூரைக்கு மேல உன் ஜெபம் போகாது. அநேகர் மனசு வலிக்கிற மாதிரி புண்படுத்துற மாதிரி பேசியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? திக்கற்றவருடைய, யாருடைய ஆதரவும் இல்லாதபடி துன்பத்துல காயப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்கு, திக்கற்ற யாரும் இல்லாத ஜனங்களுக்கு, திக்கற்றவருடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்க நமக்கு யாரும் மனிதனுடைய பலன் இல்லை, அதெல்லாம் ஒரு நாள் போயிடும். பாருங்க, நம்ம ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார்.
திக்கற்றவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? சகாயம் செய்கிறார். ஆகவே திக்கற்றவருடைய ஜெபத்தை ஒருபோதும் அலட்சியம் பண்ண மாட்டார். அவர்கள் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். இந்த 7 அனுபவத்தை பற்றி நாம் பார்த்தோம். முதலாவது என்ன? நம்முடைய தேவன் ஜெபத்தை, இரண்டாவது கேட்கிறவர். அப்ப மனப்பாடமா நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்பவராயிருக்கிறார். நமக்கு துணை நிற்கும் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். நம்முடைய தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். அவரே உன்னதமான தேவன், அவரே நித்தியமானவர், அவரே ஞானம் உள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அவரே மகிமையின் தேவன், அவரே நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். அவர் நம்மோடு கூடவே பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இயேசுவே சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவரே அதிசயமான தேவனாய் இருக்கிறார். அவரே சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, யாக்கோபின் தேவன் நமக்கு துணை நிற்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஜெப ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று இந்த நாட்களில் தேவன் விரும்புகிறார். ஜெபிக்கிறவர்களை தேவன் நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. என் ஜனமே, நீ விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கை வைத்து நீ விசுவாசத்தோடு நீ ஜெபிக்கும் போது உன் ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஜெபம் தேவ ஜனத்தின் ஆயுதமாய் இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் முதலாவது ஜெபம். ஜெபத்தின் மூலமாய் தேவனோடு பேசுகிற இந்த அனுபவத்தை, இந்த ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் தருகிறார். ஜெபம் நினைத்ததை சாதிக்கும். நான் பண்ணின ஜெபம் உடனே வராட்டி, ஒரு சிலர் உடனடியாக, ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு தாமதமாகும். அப்ப நாம் தொடர்ந்து என்ன செய்யணும்? நாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கும் வரை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு வழிவாசல் திறக்கும் வரை கதவை தட்டி கொண்டே ஜெபத்தின் மூலமாய் நாம் காணப்பட வேண்டும். ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஜெபம் தேவ ஜனத்தின் ஆயுதமாய் இருக்கிறது. என் ஜனமே, ஜெபம் நினைத்ததே சாதிக்கும். ஜெபம் சாத்தானை துரத்தி விடும். நல்ல முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நீ தொடர்ந்து ஜெபித்து பார். சாத்தான் உன்னை விட்டு தூரமாய் விலகி ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜெபம் பண்ணும் போது பிசாசுனால அந்த வீட்டில் இருக்க அனுமதி கிடையாது, அவன் இருக்க முடியாது. எந்தெந்த வீட்டில் ஜெபம் நடக்கிறதோ அந்த வீடுகளெல்லாம் தேவாக்கினி சுத்தியிலும் எரிந்து கொண்டிருக்கும். உங்க கண்கள்னால அதை பார்க்க முடியாது. தேவ அக்கினி, ஆவியான தேவன் தேவ அக்கினி உங்க வீட்டை சுத்திலும் தேவ தூதரை வைத்து அக்கினி மதிலாக உங்களை காத்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் இருந்தால் மாத்திரமே, அதிகாலையிலும் சாயந்தரமும் நம் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஜெபத்தோடு தேவனோடு பேசும்போது அவர் அக்கினி மதிலாக தேவதூதரை நம்ம வீடு சுற்றிலும் பாதுகாப்புக்கு நம்மை பாதுகாக்கும்படி தேவன் தூதர்களுக்கு கட்டளை இடுவார் என்று நாம் சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் சாத்தானை துரத்தி விடும். ஜெபம் தேசத்தை பாதுகாக்கும். ஜெபம் சபையை உயிர்ப்பிக்கும். ஜெபம் ஜெயத்தை உண்டாக்கும். ஆகவே வருகிற நாட்களில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பகல்ல ஆலயத்தில் வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் நீங்க போன் பண்ணி வாரீங்களா ஜெபிக்க வாங்க. அவங்க வராட்டி நீங்க தனியா வந்து கூட பாஸ்டராமா இருக்கிறாங்க வந்து நீங்க ஜெபம் பண்ணலாம். உங்க வேதனையை கொட்டலாம் தேவனுடைய ஆலயத்தில். வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம், பெரும்பாலும் பரிசுத்த ஆலயத்தில் தாவீது ராஜா பரிசுத்த ஆலயத்தில் வந்து தான் வேண்டுதல் பண்றத அநேக இடங்கள்ல இப்படி பார்க்குறோம். விசேஷமா நீங்க வந்து ஒரு வீடுகள்லன்னா ஏதாவது தண்ணி வந்துட்டு வா, சாப்பாடு போடு, மனுஷ சத்தம் கேட்கும். இங்க யாரும் இடந்தல் பண்ண மாட்டாங்க. நீங்க வாட்டுக்கு வந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்கள்ல வந்து அப்படி நீங்க அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு வேணும். பெரிய சாயம்புரத்துல இருந்து கூட
ஒரு சகோதரி போன வாரமும் முந்தின வாரமும் வந்து நல்லா மனசார ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு ஞாபக புஸ்தகத்துல. ஆகவே வந்து அப்படி நீங்க ஒரு மனிதனுக்கு தனி ஜெபம் வேணும், குடும்ப ஜெபமும் வேண்டும். ஆகவே கடைசி காலம் உங்க குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படலையா, ஆலயத்துக்கு வாங்க, 2 பேர் 3 பேர் சேர்ந்து என்ன செய்யுங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துலையும் நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாருங்க. உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லைன்னா அந்த இடத்துல ஜெபிக்க ஆண்டவர் ஒழுங்கு தந்திருக்கிறார். நேரம் கிடைக்கும் போது ஆலயத்துக்கு சந்தோஷமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் சொன்ன போது தாவீது சொல்றாரே, நான் எப்படி இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன். அவங்க சொல்றாங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோமா, அப்படிதான் சொல்றாங்க. தாவீதுக்குள்ள மகிழ்ச்சி உண்டாயிடுச்சு. இந்த ஆலயத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். ரகசியம் அதுதான். வந்து அநேகர் ஆலயத்துக்கு ஒரு சிலர் வராங்க, அவங்க கிறுக்கு பிடிச்சு வரல, அவங்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, ருசி கண்டிருக்காங்க. ஆகவே உங்க எது எது முடியலையோ, இந்த காரியம் ஏன் முடியல, ஆலயத்துக்கு வாங்க. அண்ணாலே போல, அண்ணால் எங்க தான் வந்தா, ஆலயத்துல ஜெபம் பண்ணா, வீட்டுல ஜெபம் பண்ணாலா இல்ல, வந்து வீடுகளில் குடும்ப ஜெபம் அதெல்லாம் இருக்கு. ஆலயத்துக்கு வரணும். அண்ணால் வந்து பாருங்க, ஆலயத்துக்கு வந்தா பிரியா நல்லா ஜெபிக்க முடியும். வந்து அதனாலதான் வந்து ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறார். ஒருபோதும் நம்மளை அவர் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் சபையை உயிர்ப்பிக்கும். ஜெபம் ஜெயத்தை உண்டாக்குங்க. ஜெபமே ஜெயம். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஜெயம் உண்டாகும். ஜெபம் பரிந்து பேசும். ஜெபம் வல்லமையுள்ளது. ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும், பிள்ளைகளை பாதுகாக்கும், உங்க சொந்த பந்தங்கள் அனைவரையும் பாதுகாக்கும். ஜெபம் வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. ஜெபம் நன்மையை உருவாக்குங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஜெபம் பண்ணுவதற்கு நாம் விழிப்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. நாம் ஜெபம் பண்ணும் போது மனுஷரோடு நாம் பேசுறோமா, ஆண்டவரோடு பேசுறோமா? ஆண்டவரோடு நாம் பேசுகிறோம். ஆகவே நாம் ஜெபம் பண்ண இயேசுவிட நீங்க நெருங்கி வந்துட்டீங்க. இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கிறது. நேரம் இல்லாதனால நான் கவனிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. ஜெபம் நம்மை சுற்றியில் உள்ள சத்துருவின் கட்டுகளை உடைக்கிறது. நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஜெயத்தின் மேல் ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கும் போது தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு பலப்படுகிறது. சாதாரணமா போயிடும். ஆரம்பத்துல தான் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு சத்தம், ஒரு சிலர் வந்து இந்த ஜெபத்தின் மேன்மை தெரியாம ஜெபம் பண்ணுவாங்க, சந்தேகத்தோடு ஜெபம் பண்ணுவாங்க. தேவன் ஒரு சிலர் நேசிக்கிறதுனால சந்தேகமா ஜெபம் பண்ண கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து இழுத்து கொள்ளும்படியாக நேசிக்கிறபடினால அப்படி சத்தம், தேவ சத்தம் கேட்பீங்க. ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்கும். அப்ப ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்கிறார் என்று கரங்களை தட்டி இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீங்க. ஒரு சிலர் அப்படியும் ஆண்டவர் இழுத்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுக்கும் நமக்கு உள்ள உறவு பலப்படுகிறது. நாம் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஜெபிக்கும் போது அற்புதங்களும் அதிசயமும் நடக்கிறது. தொடர்ந்து ஜெபிக்கும் போது குடும்பத்தில் உள்ள சாபங்களை நீக்கி தேவன் அகற்றி விடுகிறார். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். என் ஜனமே, நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உயிர் உண்டாக வேண்டும். கருத்துடன் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஞானத்தோடு, ஒரு புத்தியோடு, ஒரு கருத்துடன் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தின் மூலமாக நீ கர்த்தரை நோய் அங்கும் எங்க நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நீங்க முழுமையாக கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க. நான் கேட்ட ஆண்டவர் தருவார் என்று விசுவாசிக்கிறீங்க. இது போதும் உங்களுக்கு. நீ சிருஷ்டித்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த வானத்தை இந்த பூமியையும் சிருஷ்டித்த தேவன். நான் ஜெபிக்கும் போது என் ஜெபத்தை கேட்பார். அவர் தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார்.
என்னை ஒருபோதும் என் ஜெபத்தை தள்ளி விட மாட்டார். அவர் கேட்பார். நிச்சயத்தோடு நீங்க என்னதான் செய்யணுமா, ஜெபத்தின் மூலமாய் நீங்க கர்த்தரோடு பேச வேண்டும். நிச்சயமாகவே உங்கள் ஜெபங்களை அவர் கேட்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு. யாரை நோக்கி கூப்பிடணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. எது யாரோ நீ நோக்கி கொண்டு இருக்கிற, யாரு மேலேயோ நீ நம்பிக்கையை வச்சுட்டு இருக்க. சுவாசமுள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், நம்பாதுன்னு வேதம் சொல்லுது. கடைசியில கை விட்டுருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு நீ பேசு, ஜெபத்தின் மூலமா பேசு, ஜெபத்தின் மூலமா என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. எப்பொழுது என்னை நோக்கி நீ கூப்பிடும் போதுதான், அப்பொழுது நான் என்ன செய்வேன், நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, மறு உத்தரவு கொடுத்து. பாருங்க, அது உத்தரவு கொடுக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது உத்தரவு கொடுக்கிறார். சூழ்நிலை இதை நான் உனக்கு மாற்றி தருகிறேன், நீ பயப்படாத. ஆண்டவர் பேசுவாருங்க. ஜெபத்தின் மூலமா உறவு பாருங்க, தேவனுக்கும் நமக்கும் உறவு நல்ல நெருங்கி இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். கர்த்தரை நோக்கி உண்மையாக கூப்பிடுவர்களே சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நீ அறியாததும், நீ அறிஞ்சு மாட்ட, நீ ஒண்ணு கேட்டிருப்ப, நீ அறியாத அளவுக்கு ஆண்டவர் உனக்கு தந்து உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னார். ஆகவே மனுஷரை நாடின்னு போக வேண்டாம். கர்த்தரை நோக்கி சமூகத்திலிருந்து நீ கூப்பிடும் போது இந்த ஜெபத்தின் வல்லமையினால நீ எதையும் சாதிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு உதவி செய்ய நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கிறோம், முழங்கால் ஜெபத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும்போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மத்தியில ஒரு சகோதரி இருக்கு, ரொம்ப நேரம் இந்த இடத்துல பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா பேர் சொல்லும் போது பெருமை வந்துருது. பாருங்க, எல்லா மனிதர் தான், யாரையும் நம்ம உயர்த்தி பேசிடக்கூடாது. அவங்களுக்குள்ள விசேஷமா இருந்தாலும் ஆண்டவரே இந்த கிருபை தாங்கி வழி நடத்தட்டும், இன்னும் நீங்க அந்த மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, அப்படி நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் படி நானே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு போனேன். எவ்வளவு நேரம் முழங்கால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யாரு, அவங்களுடைய பலனாலயா? அதெல்லாம் கிடையாது, தேவனுடைய கிருபை. அப்படிப்பட்ட அநேகருக்கு இப்படி கிடைக்காது. ஏன்னா முழங்கால்லாம் நடுக்கம் எடுக்கும், அதுக்கெல்லாம் கிருபை வேணும், தேவனுடைய கிருபை. இந்த கிருபையை ஒருபோதும் நம்ம இழந்து போயிடக்கூடாது. இந்த என்ன சோதனை வந்தாலும், என்ன உனக்கு முன்பாக எதிர்ப்புகள் வந்தாலும், கர்த்தர் கொடுத்த இந்த கிருபையை இழந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம், இந்த முழங்கால் ஜெபத்தின் ஆசீர்வாதம். முழங்கால் படிட்டு நீங்க கைகளை உயர்த்தி ஜெபித்து பாருங்க, அதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க முக்கி எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் வருஷ கணக்கா உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஒரு 5 நிமிஷம் முழங்கால் படிட்டு கைகளை உயர்த்தி, கையை இறக்காம, வலிச்சாலும் கைகளை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி ஜெபித்து பாருங்க, பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். ஒன்றாவது நாம் பார்க்கிறோம், முழங்கால் ஜெபத்தின் ஆசீர்வாதங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். முதலாவது, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது தேவ சாயலை நாம் காண முடியும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7வது அதிகாரம் 55-30 இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், யாரு? ஸ்தேவான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன செஞ்சானா, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. பாருங்க, ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 55வது வசனத்துல அப்படியாக இருக்கும், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான் என்று. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணா நீங்க எதை, யார காணலாம்? தேவனுடைய மகிமையை நீ பார்க்கலாம். தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் பார்க்கலாம். தேவன் நம்மோடு பேசுவார். மோசையோடு பேசுனது போல
கர்த்தர் நம்மோடு பேசுவாருங்க. இந்த முழங்கால் படியிட்டு எப்படிப்பட்ட பெரிய காரியத்தையும் கூட நம்ம சாதிக்கலாம். அந்த முழங்கால் படியிட்டு வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபத்துல பெரிய வல்லமை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது பார்க்கிறோம், பலன் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15-16 நான் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, பிதாவை நோக்கி நீங்க என்ன செய்யணுமா? முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படுகிறோமா? உள்ளான மனுஷன் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியான சகரியம் நல்ல கொலு கொலுன்னு இருக்கு. உள்ளான மனுஷன் சப்பானியா இருக்கிறானா? பலப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலப்படணும். நீங்க என்னதான் செய்யணுமா? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். அநேக வருஷம் 30 வருஷம், ஒரு சிலர் 40 வருஷம் கூட அப்படி இருப்பாங்க. ஆனா ஒரு நொடியில ஒரு 5 நிமிஷம் இந்த 40 வருஷம் ஜெபம் பண்ணி கிடைக்காத அந்த காரியத்தை ஒரு 5 நிமிஷம் முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்கன்னா கதையே வேற. நீங்க சோதிச்சு பாருங்க. இந்த முழங்கால் ஜெபத்துல பெரிய வல்லமை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தரையே நாம திரும்பி பார்க்க வைக்கிறோம். அதெல்லாம் ஒரு தியாகம் தான். ஒரு தியாகம் பண்ணும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இரண்டாவது பலன் உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம். முழங்கால் படி ஜெபிக்கும் போது பலனும் நமக்கு உண்டாகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது ஜெபம் பண்ணும் போது பிசாசு விலகும் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது என்ன பார்த்தோம்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது தேவ சாயலை காண முடியும். இரண்டாவது பலன் உண்டாகும் என்று பார்க்கிறோம். மூன்றாவது முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது ஜெபம் பண்ணும் போது பிசாசு நம்மை விட்டு விலகி போகுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நேரம் போய்கிட்டு இருக்கு. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து, ஒரு மனுஷன், அது பேர் சொல்ல போறல, ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. எதுக்காக தான் இயேசுவிடம் வருவாங்க சொல்லுங்க? இயேசுவிடம் நன்மையை பெற்றுக்கொள்ளணும், சமாதானம் வேண்டும். அதுக்காக தான் நாம் எல்லாரும் எதுக்காக வந்திருக்கிறோம்? தேவனுடைய நன்மையை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அநேக நீண்ட நாள் விண்ணப்பம் நிறைவேறாம இருக்கும். அதெல்லாம் நிறைவேற வேண்டும். தேவனுக்கு பதிலை தர வேண்டும். அந்த நோக்கத்துக்காக ஒவ்வொருவரும் நான் வந்திருக்கிறோம். இந்த மனிதன் பாருங்க, ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து, எவரிடத்தில் வந்து? இயேசுவிடம் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு பாருங்க. ஒரு சில ஜெபம் பண்ணும் போது கூட சப்பரங்கால போட்டு சப்பானி மாதிரி என்ன உட்கார்ந்துடுறாங்க. இந்த ஜெபம் கேட்கப்படுமா? நம் முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படிடுற நேரத்துல, இந்த சமயத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற இந்த மனுஷன் பாருங்க, இயேசுவிடம் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்கிறான். இவன் மகனை, எதுக்காக அவன் வந்தானா? அந்த மகனை பிசாசின் பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்து வந்து விடுவிப்பார் என்று நிச்சயத்தோடு தான் இந்த மனிதன் வந்தான். மகனுக்காக வந்து அவன் இயேசுவிடம் வருகிறதை பார்க்கிறோம். முழங்கால் ஜெபத்தில் பெரிய ஒரு வல்லமை உண்டு. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கியது என்று 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனமும் அது குறிச்சு வச்சுக்கோங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தையும் 2 நாளாகமும்
7வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து என்று இந்த வசனத்துல பார்க்கிறோம். முழங்கால் படியிடணும், வானத்துக்கு நேராக வலது கரத்தை விரித்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கைகளை உயர்த்தி இப்படி மடக்க கூடாது, 5 விரலும் அப்படியே விரிக்கணும். விரித்து உயர்த்தி நீங்க ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது இந்த இடத்துல பார்க்கிறோம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து ஹல்லேலூயா ஷகலகதுரபகதுடா. பாருங்க, ஒரு மனிதன் சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, நாம் ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபம் பண்ணும் போது நம்முடைய ஜெபம் ஆமேன் என்று முடிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். அதிசயங்களை கர்த்தர் செய்வார். உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற தீய கிரியைகள் தேவ அக்கினி எரிக்கும். இந்த இடத்துல பார்க்கிறோம், சாலமோன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலியையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இப்படி இருக்கணும் ஜெபம். நாம் எத்தனை பேர் இப்படி ஜெபிக்க நாம் வாஞ்சிக்கிறோம்? அப்படி ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். விசுவாசம் உள்ளவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 5வது நாம் பார்க்கிறோம், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது வியாதிகள் நீங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது வியாதிகள் நீங்கும். வியாதி என்பது என்ன? பிசாசு. ஆகவே வியாதிகள் நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40 42 வரை நாம் வாசிக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40 42. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, பாத்தீங்களா? அதுக்கு முந்தின வசனத்தில் நாம் பார்த்தோம். அதுக்கு முன்பாக நம்ம 4வது காரியத்தில் நாம் பார்த்தோம். மகனுக்காக அவன் என்ன செய்யறான்? முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்கிறான். இந்த இடத்துல குஷ்டரோகி ஒருவன் அவன் என்ன செய்யறான்? அவனே வாரான். அப்படித்தானே வாசிக்கிறோம். குஷ்டரோகி அவன் அவரிடத்தில் நேரடியாக வந்து அவர் முன் முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால், உனக்கு நான் விடுதலை ஆகணும், நான் சுத்தமாகணும், உமக்கு விருப்பம் இருந்தால், உமக்கு சித்தமானால் என்றால் உமக்கு விருப்பமானால் என்ன செய்யுங்க? என்னை குணமாக்க, நீ சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். எங்கெங்கயோ போய் விடுதலை இல்ல, தேவ சமூகத்துல வந்திருக்கிறேன். நீண்ட காலம் இந்த விண்ணப்பத்தை இன்று இந்த நிமிஷத்துல தேவன் எனக்கு நிறைவேற்றி தருவார் என்று முதலாவது நாம் விசுவாசிக்கிறோமா? இந்த குஷ்டரோகி பாருங்க, குஷ்டரோகம்னா கை மடங்கி இருக்கும். அவன் பாருங்க, பயங்கரமான ஒரு குஷ்டரோகம் சொல்றது வியாதி. அவன் சொல்றான் பாருங்க, உமக்கு சித்தமானால், நான் கஷ்டப்படுறேன், என்ன பாவம் செய்தேனோ நீங்க மன்னியும் ஆண்டவரை, நான் விடுவிக்கப்பட வேணும், என்னை சுத்தமாக்குங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று விசுவாசிக்கிறேன் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். 41வது வசனம், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை நினைக்கிறோம். கைகளை நல்ல ஆண்டவர் தந்திருக்கிறார். பாடல் படிக்கும் போது கரங்களை தட்ட வேண்டும். குஷ்டரோகி பாரு, கை பாதி கை தின்றுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வேண்டிக் கொள்றான், நான் விடுவிக்கப்பட வேண்டும், நான் சுத்தமாகணும், அவன் மற்றவர்களை போல் நானும் ஒரு சுதந்திரமாய் நடக்க வேண்டும், ஆலயத்துக்குள்ள போக வேண்டும். ஆலயத்துக்குள்ள குஷ்டரோகி குறை உள்ளவங்க ஆலயத்துக்குள்ள விட மாட்டாங்க அந்த நாட்கள்ல. ஆனா அந்த குஷ்டரோகி பாருங்களேன், இயேசு வரும்போது அவனே போய் இந்த சமயத்துல இயேசு என்னை விடுவிப்பார், இந்த வாய்ப்பை அவன் நழுவ விடல. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பார்க்கிறார், மனதுருகிறார், எத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட்ட மகனே சொல்லிட்டு மனதுருகி என்ன செய்யறார்? கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். 42, இப்படி அவர் சொன்னவுடனே
குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். முழங்கால் படியிட்டு உண்மையாக நாம் ஜெபிக்கணும். யாருடன் கசப்பில்லாதபடி நாம் மன உறுதியுடன் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் தருவார். நம்ம சாதாரணவங்க இல்லைங்க. கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்த நோக்கமே தேவனை துதிப்பதற்காக. நீங்க பண்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஒரு இடத்துல நடந்த சம்பவம், சிறு பிள்ளை தான், 8 வயசு தான் இருக்கு பாருங்க. அது ஆண்டவரோட சும்மா விளையாட்டுக்கு தான். அதுக்கு தாய் தகப்பன் கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஆவிக்குரிய தாய் தகப்பன் கற்றுக் கொடுக்கும் போது இந்த பிள்ளை சின்னதுக்கு அவங்க ஜெபம் பண்ணி கிடைக்கல. தாய் தகப்பனே ஜெபம் பண்ணி, சின்ன பிள்ளை 8 வயசு தம்பி ஜெபம் பண்ணும் போது அந்த விண்ணப்பத்தை, நீண்ட நாள் விண்ணப்பத்தை கர்த்தர் தந்தார். ஆகவே நாம் ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். முழங்கால் ஜெபத்துல அவ்வளவு வல்லமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அவர் மனதுருகி என்ன செய்யறாரு, தொட்ட உடனே குஷ்டரோகம் நீங்கிற்று, அவன் சுத்தமானான் என்று பார்க்கிறோம். 6வது முழங்கால் ஜெபம் ஜனங்களை மனம் திரும்ப செய்யும் என்று நாம் பார்க்கிறோம். முழங்கால் ஜெபம் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் பழைய ஏற்பாடு பக்கம் 600வது பக்கம். எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். அந்தி பலி நேரத்திலே நான் துக்கத்தோட எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு. பாத்தீங்களா, அவர் என்ன செஞ்சாரு, முழங்கால் படியிட்டார். என்ன ஆண்டவரே, அவர் இருந்த சூழ்நிலை வீடுகளை நீங்க படிச்சு பாருங்க. அதை பார்த்து அவரால் தாங்க முடியல. முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, தேவனுக்கு முன்பாக அந்த கைகளை விரித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எஸ்ரா பாத்தீங்களா, இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேல் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவனிடத்தில் வந்து கூடிற்று, ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அழுது என்ன செய்யறாங்க, மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது நாம் பார்க்கிறோம், முழங்கால் ஜெபம் மரித்தவனை எழுந்திருக்க பண்ணும். நீங்க யாருக்காவது முடியலையா சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். மரித்து போன மனுஷனை எழுந்திருக்க பண்ணுமா? நம்முடைய தேவனால முடியுமா இல்லையா? நீங்க ஜெபம் பண்ணணும். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளிகளை ரட்சிக்கும். செத்து போயிட்டா, ஐயோ செத்து போயிட்டா, நீங்க ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு யாராகிலும் அவசரத்துக்கு உங்களுக்கு கூப்பிட்டா நீங்க என்ன செய்யணும், நீங்க முழங்கால் படியிட்டு கைகளை விரித்து அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது ஜீவன் உண்டாகும். நம்மள மாதிரி மனிதர்கள் ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துவும் உயிரோடு எழுப்பினதை பார்க்கிறோம். அவருக்கு இருக்கிற வல்லமையை தேவனை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் வல்லமையை தந்துட்டு தான் போயிருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தை சொல்லும் போது அவருடைய நாமம் மரித்து போன மனிதனை ரட்சிக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம். 7வது என்ன, மரித்தோரை எழுந்திருக்க பண்ணும். முழங்கால் ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 40வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் விழிப்பாருங்க. எல்லாரும் அழகா சாஞ்சி படுத்துட்டாங்க போல. பெரிய ஆளுகள் என்னன்னு தெரியல, அவ்வளவு தூக்கம். ஹல்லேலூயா. ஆகவே இப்ப தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். நான் விழிப்புள்ளவர்களாக இருப்போம். கடைசி நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நழுவ விட்டுறக்கூடாது. ஆகவே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த சிலர் தான் விழிப்புள்ளவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வார்த்தை அவங்களுக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கும் போல. அதனாலதான் ஒரு கூட்டம் மல்லாக்கா தூங்கிட்டு இருக்கு, நல்ல கொரட்டை விட்டு. ஆகவே நல்லா தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகள்னா பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விழிப்புள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம்.
வாசிங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து. எதுக்கு போக சொன்னார்? சிறு பையன் பூரா அந்த அழுகிறவங்க உப்பாரி வைப்பாங்க வச்சு சொல்லி சொல்லி அழுவாங்க சொல்லிட்டு அவங்கெல்லாம் வெளியே போய் இடைஞ்சலா இருக்கு, அவருக்கு ஜெபம் பண்றதுக்கு இடைஞ்சலா இருக்கு. ஆமா செத்து போச்சு, நீ ஜெபம் பண்ணி எந்திரிக்க போதாக்கும் நிச்சயம் சொல்லுவாங்க. இந்த தடைகள்லாம் இருக்கு. அதனாலதான் அந்த பேதுரு என்ன செய்யறாங்க, எல்லாரும் வெளியே போங்க, கொஞ்சம் தயவு செய்து வெளியில போங்க சொல்லிட்டு அவர் என்னதான் செஞ்சாரா, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. முழங்கால் படியிட்டு. பேதுரு பாத்தீங்களா 12 சீசர்ல ஒருத்தர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க. ஒருத்தர் ஜெபிக்க சொன்னா சும்மா ஒரு பேருக்கு நின்ற மாணிக்கு ஜெபம்ட்டு போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்லாம் ஒரு சில இடங்கள்ல என்னடோ அலுப்பா இருக்கும். 5 ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை 5 ஆராதனை நடத்தணும், சும்மா இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் போய் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படி இந்த ரவுண்டு சுற்றி வீட்டு ஆராதனையும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8 மணிக்கு தான் வருவோம் சபைக்கு, இருக்கிற வீட்டுக்கு பாருங்க. அப்படி இந்த மாதிரி சபையும் வீடு இருந்துச்சு. இங்க ஆராதனை அடுத்து பக்கம் அப்படியே வரணுங்க. ஜெபம் பண்றது கூட ஒரு சிலர் இந்த கூட்டத்தில் கூடி வர்றவங்க ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறோம், அத்தனை பேர் ஜெபம் பண்றதுக்கே கண்ணெல்லாம் பிதுங்கிறது பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபை தான் தராரு. அந்த 5 ஆராதனை போக அங்கங்க ஜெபம் பண்ண வர சொல்லுவாங்க. சும்மா ஒரு பேருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்டாரு, அதிசயத்தை செஞ்சார். அதே ஒரு ஆச்சரியம். ஆனா நீங்க எனக்கு பலனை தாங்க, ஞாயிற்றுக்கிழமை 5 ஆராதனை நடத்தணும், எனக்கு பலன் இல்லை, சோர்வா இருக்கு, காலெல்லாம் வீங்கிருது, நான் என்ன செய்வேன்? கர்த்தாவே ஆசீர்வதிங்க, இயேசு நாமத்தில் பிதாவே, அவ்வளவுதான் போ ஓடு சொல்லிட்டு ஒரு நேரம் மொத்தமா வருவாங்க. எல்லாருக்காக ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுருவேன். அவ்வளவு மேலு வலி பாருங்க. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆகவே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற உங்க கணவன் ரட்சிக்கப்படலையா, உங்க பிள்ளைய சரியா மனம் திரும்பலையா, ஆண்டவருக்குள்ள இல்லையா, ஏதாவது கடன் பிரச்சனை இருக்கா, முழங்கால் படியிட்டு ஒரு 10 நிமிஷம் கைகளை உயர்த்தி நீங்க ஜெபித்து பாருங்க, பார்ப்போம். பெரிய ஒரு ஜெயம், உடனே ஜெயத்தை ஆண்டவர் தருவார். இந்த பேதுரு பாருங்களேன், எல்லாரும் வெளியில போங்க, அதற்கு அவிசுவாசம் உள்ள வார்த்தையை பேசுவாங்க, வெளியே போங்க முதலாவது கிளப்பி விட்டுட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. அடுத்து என்னது? பிரேதத்தின் புறம்பாக திரும்பி. பிரேதத்தின் புறமாய் திரும்பி. அதுனா என்னது? செத்து போன சரீரம், அதுக்கு நேராக புறமாக திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். பாத்தீங்களா, பேதுருவை பார்த்து. இது எதை காட்டுகிறது? தேவன் அதிசயத்தை செய்தார். மரித்தோரை எழுப்பும் போது இயேசுவை நோக்கி இந்த பேதுருவை பார்த்தால் பார்க்கிறோம், பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அப்ப இயேசுவை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். தேவன் நம்ம விடுவித்திருக்கிறாரா, தேவன் நமக்கு நன்மை செய்திருந்தா நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். மரித்தோரை எழுப்புகிற வல்லமை இன்று இருக்கு. என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வீங்க என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய சீசராய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே மரித்தோரை எழுப்புகிற வல்லமை, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது மரித்தோரை எழும்ப பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல நாம் வந்திருக்கிறோம். என் ஜனமே, முழங்கால் ஜெபம் வல்லமை உள்ளது. எப்படிப்பட்ட பெரிய காரியங்களையும் முழங்கால் ஜெபத்தில் எதையும் நாம் சாதிக்கலாம். முழங்கால் ஜெபம் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தந்து அதுல கர்த்தர் நம்மளை மென்மேலும் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது என்ன பார்த்தோம்? ஒன்று, தேவ சாயலை காண முடியும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுனா. இரண்டாவது, பலன் உண்டாகும். மூன்றாவது, பிசாசு விலகும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது பிசாசு விலகும். நான்காவது, அக்கினி இறங்கும். ஐந்தாவது, வியாதிகள் நீங்கும். ஆறாவது, ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். ஏழாவது, ஹல்லேலூயா, மரித்தவனை எழுந்திருக்க பண்ணும். அத்தனை அதிகாரத்தையும் நம்ம கையில கொடுத்துட்டார். நம்ம ஒரு சபைக்கு வர்ற விசுவாசி தானே, நம்ம ஜெபம் பண்ணி கேட்க போதும் அப்படி அல்ல. அந்த நாட்கள்ல ஊழியர்களும் சரி, சீசர்களும் அந்த விசுவாசிகளும் இணைந்துதான் அந்த நாட்கள்ல ஊழியத்தை பார்த்தாங்க. பெரிய பெரிய அதிசயமெல்லாம் நடந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே
கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள இருக்குது, நமக்கு தெரியறதே கிடையாது. ஜெபத்தின் வல்லமை, ஜெப ஆவியை நமக்குள்ள வச்சிருப்பார். அது நம்ம சந்தேகப்படுறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும் என்று தேவன் நம்மோடு பேசினார். இந்த ஸ்தலத்தில் நீ எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கட்டும், நீ வெட்கப்படாமல் தைரியமாக ஆண்டவருடன் கேள். உன் தகப்பனிடம் நீ கேட்பது போல, என்னை சிருஷ்டித்த இந்த சரீரத்தில் ஜீவனை தந்தீரே, நான் உம்மிடம் நான் கேட்கிறேன். இந்த ஸ்தலத்துல ஆண்டவரை நான் பண்ணின விண்ணப்பத்திற்கு உம்முடைய செவிகள், உம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக, உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதாக. என் தேவனே, எனக்கு உதவி செய்யுங்க என்று உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. இந்த வேளையில ஒவ்வொருவரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த சமயத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. முக்கியமான நேரத்தில் வந்திருக்கிறோம். கேட்ட வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் நீ செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு அவர் செவி கொடுப்பார் என்று நீ விசுவாசிப்பாயாக. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உனக்கு அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். ஷகல்ல கதுரபகதுடா. ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவரே உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியமா இருக்கட்டும், இந்த ஸ்தலத்திலே நீ விண்ணப்பத்தை வைத்து விட்டாய். இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் அவர் கேட்டார், உன் கண்ணீரை கண்டார். நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம், விசுவாசத்தோடு நீ காணப்படு. ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருடைய இந்த ஸ்தலத்துல நீ வந்தபடியினாலே ஒவ்வொருடைய விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. முழங்கால் ஜெபம் பெரிய வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க வெறும் முழங்கால் படியிட்ட மௌனமாய் இருந்தா இந்த ஜெபம் கேட்காது. முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது உத்தரவை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீங்க என்னை கொண்டு வந்தது முகாந்தரம் உண்டு. நீங்க பேசுங்க, என்னை உயிர்ப்பியுங்க. முழங்கால் ஜெபம் வல்லமை உள்ளது. முழங்கால் ஜெபம் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என் ஜனமே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவன். நம்முடைய தேவன் இறங்குகிற தேவன். அவரை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. இந்த ராக்காலங்களில் ராத்திரி வேளையில கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. முழங்கால் ஜெபத்தை அவர் இப்பொழுது அவர் காண்கிறார். சிக்கட்ட கத்துடா, நீர் என்னை காண்கிற தேவன், எனக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமா இப்பொழுதே நீங்க உதவி செய்யுங்கப்பா. நான் எங்க போவேன்? உம்முடைய சமூகத்தில் பேரின்பமும் ஆண்டவரே விடுதலையும் உம்முடைய சமூகத்தில் அல்லவா இருக்கிறது. என்னை உயிர்ப்பியுங்க, நன்மையானது தாங்க. எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவனை வேண்டிக் கொண்டிருக்கிறாய். விசுவாசத்தோடு கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஷகட்ட கத்துரபகத்திடம். ஹல்லேலூயா. உண்மையாக கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஷகட்ட கத்துரபகத்திடம் பலகத்திடம். ஹல்லேலூயா. சூத்திரம், 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 சூத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார். உன் ஜெபத்தை தேவன் அசட்ட பண்ண மாட்டார். நீ பண்ற முழங்கால் ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
உன் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. ஹல்லேலூயா. ஷகலகதுரபகதிடோ. ஹல்லேலூயா. வல்லமை, தேவ வல்லமை, ஜெபத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படுவதாக. ஷகடகதுரபகதுடா. ஜெபத்தின் வல்லமை, முழங்கால் ஜெபத்தின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருக்குள்ளும் வெளிப்படுவதாக. ஷகடகதுரபகதிடோ தடபலகதிடோ. திஷகடகதுரபகதிடா. வல்லமை, வல்லமை, தேவ வல்லமை. ஹல்லேலூயா. ஓ ஷகடகதுரபகதுடபலகதிடோ. ஷகடகதுரபகதுடா. ஆண்டவரே எனக்கு இறங்குங்க என்று நீ சொல்லு. என்னை நோக்கி பாருங்க. என் சூழ்நிலையை மாற்றுங்க. குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையை மாற்றுங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீ ரட்சியுங்க. என் முழங்கால் ஜெபம் உம்மிடத்தில் வருவதாக. உம்முடைய சாயலை நான் பார்க்க வேண்டும். பலன தாங்க. ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே. சகலகதுரபகதுடா. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. தேவ அக்கினி ஒவ்வொரு மேல் பட்டு எரியட்டும். பரிசுத்த அக்கினி. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கிற அக்கினி, தடைகளை நீக்கிற அக்கினி இப்பொழுதே இறங்குவதாக. தேவ அக்கினி, பரிசுத்த அக்கினி இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இறங்குவதாக. எல்லா தீய கிரியைகளும் வெளியேறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ அக்கினி. ஆண்டவருடைய வார்த்தைகள் இப்பொழுதே கிரியை செய்யட்டும். உடைய வார்த்தைகளை உயிர்ப்பிக்கட்டும். ஒவ்வொருவருடைய வார்த்தைகள் ஆசீர்வதிக்கட்டும். ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே. சகலகதுரபகதிடமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. எலியாவுக்கு நீ தந்த வல்லமை இப்பொழுதே கிரியை செய்யட்டும். தேவ மகிமை பலமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ மகிமை நமத்திலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சகலகதுரபகதிடோ. பெருங்காற்றாக ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னிநாவாக
வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை. கரங்களை தட்டி 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 கர்த்தருடைய ஆவியிலே நிரப்பப்படுவாயாக. ஹல்லேலூயா. உடைய முழங்கால் ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். உன் ஜெபத்தை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. உன் ஜெபத்தை அவர் தள்ளாத தேவன். ஹல்லேலூயா. ஷகல்லகத்து ரபகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டோ. ஹல்லேலூயா. ஷகல்லகத்து ரபகதி டோ. ஆண்டவரே ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டபல்லகதி டமனகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டபல்லகதி டமனகதி டா. ஆண்டவரே ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டா. ஆமென். ஷகல்லகத்து டபல்லகத்து டபல்லகதி டமனகதி டபல்லகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டா. தினமனகத்து டோ ரபகத்து டோ ஷகட்டகத்து டோ ரபல்லகதி டோ ரபகத்து டா. ஆமென். ஷகட்டகத்து டோ ரபகத்து டோ ஷகல்லகத்து ரபகத்து டா. வல்லமை, 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 கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. பரிசுத்த வல்லமை. ஹல்லேலூயா. பரிசுத்த அக்கினி. ஓ மகிமை, மகிமை, மகிமை. உயிர்ப்பையும் உயிர்ப்பையும். ஹல்லேலூயா. ஆமென். ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டமனகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டா. ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டமனகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டமனகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டா. ஆமென். ஷகல்லகத்து டபல்லகத்து டபல்லகதி டபல்லகதி டமனகதி டபல்லகதி டோ டபல்லகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டமனகதி டபகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டா. ஷகல்லகத்து டபல்லகதி டமனகதி டா ஷகட்டகத்து ரபகதி டபகதி டா. ஷகல்லகத்து ரபகத்து டபல்லகதி டமனகதி டபல்லகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டபல்லகதி டமனகதி டா. ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி 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 டமனகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டா. ஷகட்டகத்து ரபகத்து டபகத்து டபகத்து டபல்லகதி டபல்லகதி டமனகதி டபல்லகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டா. ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டமனகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டமனகதி டபல்லகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷகல்லகத்து டபல்லகதி 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 டமனகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டபல்லகதி டமனகதி டா. ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டபல்லகதி டமனகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டபல்லகதி டமனகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டா. ஹல்லேலூயா. ஷகட்டகத்து ரபகத்து டபல்லகதி டபல்லகதி டமனகதி டோ ஷகட்டகத்து ரபகத்து டபகத்து டா. ஹல்லேலூயா. ஷகல்லகத்து டபல்லகதி டபல்லகதி டமனகதி டபல்லகதி 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 டோ ஷகட்டகத்து ரபகத்து டா. என் ஜனமே, என் சமூகத்திலே முழு இதயத்தோடு நீ வேண்டிக் கொண்டதை நான் காண்கிறேன். ஷகட்டகத்து ரபகத்து டா. நீ வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களை நான் காண்கிற தேவனாய் இருக்கிறேன். என் சமூகத்திலே நீ திடமனதோடு நீ காணப்படுவாயாக. என் வார்த்தைகளை நீ விசுவாசித்தால் என் மகிமையை நீ காண்பாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விடும். நான் உன் சூழ்நிலையை அறிகிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உனக்கு ஜெயத்தை தர நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ ஷகல்லகதுரபகதுடபலகதிடோ. ஹல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை. ஆமென். ஷகல்லகதுரபகதுடா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நடத்தி தந்த அவருடைய கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு அப்பப்ப சோர்வு வரும்போது பிசாசு தான் அந்த சோர்வை கொண்டு வரும். நாம் பலவீனப்பட்டு போகும்போது, பலன் குறையும் போது, தேவனை விசுவாசிக்காமல் இருக்கும்போது பலன் குறையும். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் நீ முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும் போது பிசாசு பின்வாங்கி விழுந்து போவான், எரிந்து போவான். ஆகவே நீ முழங்கால் படி, சின்ன சின்ன காரியமாக தான் முழங்கால் படியிட்டு வலது கரத்தை உயர்த்தி நீ ஜெபம் பண்ணும் போது இந்த முழங்கால் ஜெபம் வல்லமையுள்ளதா இருக்கிறது என் ஜனமே. வேதத்தில் உள்ள ரகசியம் அதுதான். அநேகர பரிசுத்த வேதாகம் நேரம் இல்லாததுனால அநேக இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது அநேக பரிசுத்தவான்களும் சரி வந்து அவங்க முழங்கால் படியிட்டு வலது கரத்தை உயர்த்தி கைகளை விரித்து தேவனிடம் ஜெபம் பண்ணி ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட இந்த முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் இந்த கிருபை அனுதினமும் அவருடைய வருகை வரும் வரை இந்த முழங்கால் ஜெபம் ஒவ்வொரு நமக்குள்ளும் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட கர்த்தர் அதை கேட்ட கிருபையை தந்து கர்த்தர் வழி நடத்த முடியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இந்த முழு இரவு ஜெபத்தை கர்த்தாவே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதே அதற்காக நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவர் ஜெப பகுதியிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பத்தை நீங்க ஜெபங்களையும் கேட்டு எங்களுக்கு பதிலை தந்தீங்களே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். வர ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையில ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்துங்க. அதிசயங்களும் அற்புதங்களையும் பல இரட்டிப்பான நன்மைகளை தந்து உடைய பிள்ளைகள் இந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்துங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். பக்தி விருத்தி அடையத்தக்க சாட்சியாக நிறுத்த நீங்க வல்லமையாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அதிசயங்களை செய்யுங்க, நன்மையானதை தாங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் நீங்க ஆசீர்வதிங்க. பரலத்துக்குரிய உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். இந்த வாக்கியத்தின்படி ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் ஒரு நாள் ஆண்டவரே நீங்க இந்த பூமிக்கு வருவீங்க. உம்முடைய தேவ எக்கால சத்தம் கடைசி சத்தம் கேட்கும் போது நாங்கள் எல்லாருமே சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. எல்லா துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.